ரதியக்கா அடுப்படியில் ஈவினிங் குயிக்காக ஒரு டீ காஃபிக்கு ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம். வேர்க்கடலை ஆனியன் பக்கோடா செய்ய போகிறேன்க்கா. 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். பியூர் கடலை மாவு மட்டும்தான் அதில் வந்து ஆனியன் எவ்வளோ போடுறேன் பாருங்கக்கா. ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 5 எடுத்திருக்கேன். இப்படி மெலிசா கீத்தாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய், இந்த 1 கப்பு வேர்க்கடலை, ஒரு கையளவு இருக்கும் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இந்த கடலை மாவு கூட வேர்க்கடலையும் ஆனியனும் போடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மொறு மொறுன்னு. இந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, அந்த பூண்டு தட்டி போட்டாச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை போட்டுக்கலாம். கூடவும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை எவ்வளோ உங்களுக்கு பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் ஃபுல்லாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா ஒரு 2 சிட்டிகை தான் இருக்கும் சோடா மாவு, ஆப்ப சோடா மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் வாசனைக்கு. கொஞ்சம் வயிறு வந்து இந்த பஜ்ஜி வந்து வயிறு தும்முன்னு பொறுமலாக ஜீரணம் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பெருங்காயத்தூள் போடுறோம். ஒரு 3 சிட்டிகை போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு பாருங்கள், இந்த அளவில் தான் அக்கா, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். இதை நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பகோடா பதத்துக்கு பசஞ்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு இருக்கணும்ப்பா. இங்கே பாருங்கள், இது பக்கோடா நம்ம வந்து இப்படி உதுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். அதேமாதிரி தண்ணி எல்லா இடத்துலையும் அந்த மாவில் பட்டுருக்கணும். தண்ணி எல்லா இடத்துலையும் சமமாக பரவி நல்லா பசைகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வேகும், பக்கோடாவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். மாவு உதிரியாலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உதுத்து போடுற மாதிரி இருக்கணும் பக்கோடா. அப்போ தான் ஆனியன் பக்கோடா டேஸ்டியாக மொறுமொறுன்னு உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதான் அக்கா, பசஞ்சிட்டேன், போதும் பசஞ்சது. இப்போ நம்ம பக்கோடா செய்ய ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், பசஞ்சு ரெடி பண்ணிட்டோம். இப்போ அக்கா இங்கே ஆயில் காய வச்சுட்டேன். இப்போ நம்ம வேர்க்கடலை ஆனியன் பக்கோடா போடுவோம். நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி உதிரியாக போடணும். நல்லா ஆயிலை வந்து நல்லா காய விட்டுருங்க. எங்களுக்கு ரொம்ப உதிரியாக போடாமல், அக்காவுக்கு எப்படி பிடிக்குன்னா கொஞ்சம் கெட்டியாக போட்டால் தான் பிடிக்கும். உங்களுக்கு ரொம்ப உதிரியாக வேணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த ஆனியனை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விடுங்க. அவ்வளோதான், ஆயிலுக்கு ஏற்ற மாதிரி தான் போட முடியும், இவ்வளோ தான் போட முடியும். நம்ம ஆனியன் பக்கோடா போடும்போது எண்ணெய் கொஞ்சம் ஹை ஸ்பீட்லேயே காய வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடும்போது, இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் அக்கா கம்மியாக போட்டுருக்கலாம். 1/2 லிட்டர் ஆயில் ஊற்றினேன். இது அகலமாக இருக்குது வடை சட்டி, அதனால் நம்மளுக்கு வந்து பக்கோடா அது குழியாக இருந்து கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் பக்கோடா கம்மியாக போட்டு எடுக்கணும். கொஞ்சம் நல்லா செவக்கட்டும், மொறு கொடுக்கட்டும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். நம்ம வந்து பக்கோடா போடும்போது ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு போட்டு முடிச்சோன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். இது ரொம்ப மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும்பா. அவ்வளோதான், பக்கோடா வெந்துருச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா மொறு டேஸ்டியாக இருக்கும்பா. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துருவோம். இன்னும் 2 ஸ்பிட்டு வரும் அக்கா போடணும். அதுக்குள்ளேயும் இப்போ ஃபஸ்ட் ட்ரிப்பு போட்டோன்னே உங்களுக்கு காமிச்சிடுறேன். அவ்வளோதான், மொறுன்னு டேஸ்டியாக இருக்கும்பா பக்கோடா ஃபினிஷு. பாருங்கள், இந்த கலரில் எடுத்துடணும். இந்த பொன் நிறத்தில் எடுத்துருங்க. அப்போ தான் வெங்காயம் கருகிச்சுன்னா நமக்கு டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இந்த வெங்காயம் வேர்க்கடலை பக்கோடா அந்த வேர்க்கடலை கடிப்படும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அக்கா இனிமேல் தான் மசாலா டீ போடணும். இஞ்சி மசாலா டீ போடுறதுக்குள்ளே இதை கொண்டு கொடுத்தோம்னா இது ஒரு பிளேட் இப்போவே காலியாயிரும். செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஈவினிங் டீ ஸ்நாக்ஸு நினச்ச உடனே இதை கொஞ்சம் ஆனியனை டக்குன்னு கட் பண்ணோமா போட்டு பசைஞ்சு உடனே போட்டு எடுத்துடலாம். ஆனியன் வேர்க்கடலை பக்கோடா. தேங்க்யூ. மொறுன்னு இந்த கலரில் எடுங்க, கொஞ்சம் கருக விட்டுறாதீங்க. தேங்க்யூ.